ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. இந்த அதிகாரத்தில் மனித இனத்தின் ஆரம்பம் முதல் இனி வரும் முடிவு வரைக்கும், ஒட்டுமொத்த மனித குலத்தின் முடிவு, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் உள்ள மனிதனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை மிக தெளிவாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆழமான சத்தியங்கள், அளவுக்கு அதிகமான ஆழமான சத்தியத்தை மிக சுருக்கமாக ஆதாம் ஏவாள் ஐயா முதல் நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்கும் வரைக்கும் உள்ள உலக வரலாறு, மனிதனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் இருக்கிற ஒட்டுமொத்த மனித இனத்தின் துவக்கத்தை இருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் இதை ஒரு அழகான ஒரு உவமையாக சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். உவமையாக ஒரு பெண் குழந்தை பிறப்பது போல திருச்சபை, அதாவது கர்த்தருடைய ஜனங்களை ஒரு பெண் குழந்தையாக கர்த்தர் சொல்லுகிறார். பெண் குழந்தையாக பிறந்து வளர்ந்து அதன் வாழ்க்கை முழுவதும் முடிவு வரைக்கும் உள்ளதுதான் உலகத்தின் ஒட்டுமொத்த கர்த்தருடைய ஜனங்களின் வரலாறு. ஒட்டுமொத்த கர்த்தருடைய ஜனங்களை ஒரு பெண்ணாக கர்த்தர் உருவகப்படுத்துகிறார். எருசலேம் நகரத்தை குறித்து கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். கவனித்து பார்ப்போம். இது எருசலேம் நகரம் என்று சொல்லும் பொழுது இதிலிருந்துதான் தோன்றுகிறது இஸ்ரவேலரின் வம்சம், கர்த்தருடைய ஜனங்களின் வம்சம். அதிலிருந்து அப்படியே தோன்றி அதன் முடிவு வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எருசலேம் நகரத்தை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் நகரமே, நீ கானானின் தேசமாய் இருந்தாய். எருசலேமை உருவாக்கியது கானானியர்கள். கானானியர்கள் காலத்தில்தான் அவர்கள் இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தை 40 வருடம் கழித்து அந்த பாதையை கடந்து வந்து கானானுக்குள் பிரவேசித்து தங்கள் தேசமாக சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏற்கனவே அது கானான் தேசமாய் இருந்தது. அங்குதான் எருசலேம் வருகிறது. அப்படி என்றால் எருசலேமை ஒரு ஊராக, ஒரு தேசமா, ஒரு நகரமாக உருவாக்கியது கானானியர்கள். கானானியர்கள் காலத்தில் அது துவக்கப்பட்டது. கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் காரணமாயிருக்கிறது. கானான் தேசம்தான் உன்னை உருவாக்கியது என்று கர்த்தர் சொல்கிறார் எருசலேம் நகரத்தை குறித்து. உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி என்று சொல்லப்படுகிறது. 2 இன ஜனங்கள், எமோரியர்களும் ஏத்தித்தியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 2 விதமான ஜனங்களும் அந்த எருசலேம் நகரத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்ரவேலர்கள் புதிதாய் எருசலேம் நகரத்தை உருவாக்கவில்லை. அந்த இடத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் இவர்களை அங்கு போய் குடியிருக்கும்படி செய்தார். யோசுவாவின் காலத்தில் அங்கு போய் குடியிருக்கும்படி சொன்னார். கானான் தேசத்திற்குள் அங்கு போய்தான் எருசலேம் உருவானது. இவர்கள் இஸ்ரவேலர்கள் உருவாக்கவில்லை, கானானியர்கள் உருவாக்கியது. சரி, இப்படி இருக்க அந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள், அப்படி என்றால் அந்த காலத்தில் இந்த வசனம் வெறும் இஸ்ரவேலருக்கு பொருந்தும்படி சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தில் தான் கர்த்தர் பிறந்து நமக்காக ஜீவனை தந்து உடன்படிக்கையை ஏற்படுத்திய இடம் இதே எருசலேம் நகரம்தான். அங்கிருந்துதான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. தொப்புள் கூடி உறவு எருசலேமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லவா? அப்படி இருக்க இந்த உறவின் அடிப்படையில் நாம் இஸ்ரவேலர்கள், இன்றைய இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்கள் என்று சொல்வார்கள். விசுவாசத்தின்படி கர்த்தருடைய ஜனங்கள், பிறப்பின்படியாக இருக்கட்டும், விசுவாசத்தின்படியாக இருக்கட்டும், மொத்தத்தில் இஸ்ரவேலர்கள் நாம் தான், கிறிஸ்தவர்கள் எல்லோரும். அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய ஜனம் என்று எண்ணப்படுகிறோம். இந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும். அதாவது ஒட்டுமொத்த கர்த்தருடைய ஜனம் எப்படி பிறந்தது என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இதுதான் கர்த்தருடைய ஜனம். ஊமையாக சொல்லப்பட்டிருப்பது. கவனமாய் கவனிப்போம். ஒரு குழந்தை பிறந்ததானால் அந்த குழந்தையின் தொப்புள் கொடியை
வெட்டுவார்கள், அறுத்து விடுவார்கள். அதன் பின்பு அது உலர்ந்து போகும். இப்படியாக அந்த தொப்புள் கொடி அறுக்கப்படாமலும் அந்த குழந்தையை சுத்திகரிப்பதற்காக இரத்தமாக இருக்கும் குழந்தையின் சரீரத்தில் அதை குளிப்பாட்ட வேண்டும், குளிக்க வைப்பார்கள் பிறந்த உடனே. அப்படி குளிக்க வைக்கப்படாமலும் அப்படியே ஒரு பெண் குழந்தை கிடந்ததாம். அதை உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, தண்ணீரினால் கழுவப்படவும் இல்லை. அந்த காலத்தில் உப்பு என்பது ஒரு நோய் கிருமியை அழிக்கும் பொருள். சோடியம் குளோரைடு என்று சொல்லுவோம். அது நோய் கிருமிகளை அழிக்கும் வல்லமையுடையது. அந்த காலத்தில் உப்பு நீரால் குழந்தைகளை குளிப்பாட்டி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் சோப்பு பயன்படுத்தப்படாத காலமாக இருந்திருக்கலாம். ஈசோப்பு என்ற பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் உப்பை கிருமி நாசினியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிறந்த குழந்தையை உப்பு தண்ணீரினால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்தில், பிறந்த குழந்தை உப்பினால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, தண்ணீரினால் கழுவப்படவும் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது நோய் கிருமிகள் தாக்காதபடிக்கு குழந்தையை பாதுகாக்க உப்பு தண்ணீரில் கழுவி பின்பு சுத்தமான நீரில் கழுவி இப்படியாக குளிப்பாட்டுவார்கள். அப்படி செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் இஸ்ரவேலருக்கு எப்படி பொருந்தும்? இயேசுவின் குடிகளுக்கு, அதாவது நமக்கு என்று வைத்துக் கொள்வோம். இன்றைய காலத்தில் நமக்கு இது. அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை முழுமையாய் கவனித்துக் கொண்டால் நாம் எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை புரிந்துவிடும். இப்பொழுது நாம் எதை செய்யலாம் செய்யக்கூடாது, அவர்கள் வாழ்ந்தது போல வாழக்கூடாது, நாம் எதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். சரி, அன்று அவர்களுக்கு என்ன நடந்தது? சுத்திகரிக்கப்படவில்லை. பிறந்தார்கள், சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளின் கற்பனைகளையும் கை கொண்டு பரிசுத்தமாய் வாழவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது, அவர்கள் வாழ்க்கை தொடங்கிய போதே, இஸ்ரவேல் எனும் சந்ததி உருவாகும் போதே சுத்தமாய் இல்லை. இதற்கு உதாரணம் என இஸ்ரவேல் என்ற பெயர் யாக்கோபையாவுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபையா எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அந்த பேருக்கு பொருள் எத்தன் என்று, ஏமாற்றுக்காரர் என்று பொருள். ஆனால் அவர் உண்மையில் ஏமாற்றவும் செய்தார். தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி இருக்கிறார். அதன் பின்பு அவர் மனம் திரும்பிவிட்டார், பரிசுத்தவான் ஆகிவிட்டார். இனி அவரை குற்றப்படுத்த கூடாது. யாக்கோபையா கெட்டவர் அல்ல, நல்லவர், மகா பரிசுத்தர், இஸ்ரவேல் சந்ததியில் தலைமை. அவர் பெயரால் தான் நாம் இஸ்ரவேலர் என்றே அழைக்கப்படுகிறோம். அவர் புனிதமானவர், பரிசுத்தமானவர். இப்பொழுது ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் பிறப்பின்படி அவர் எப்படி இருந்தார்? அவரிடத்திலும் தீய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. நல்லவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலும் குறைகள் இருந்தது. வேதாகமத்தில் எங்கும் எந்த மனிதனும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா இடத்திலும் குறைகள் இருக்கிறது. அதனால் பரிசுத்தவான் தான். அவருக்கு மகிமையை குறைக்க கூடாது, நாம் தவறாய் நினைக்க கூடாது. அவர் ஆரம்ப காலத்தில் முழுமையாய் கர்த்தரால் சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பு சில சின்ன சின்ன தவறுகள், சின்னதோ பெரியதோ தவறுகள் இருந்தது எல்லாரிடத்திலும். இஸ்ரவேலர்களின் தோற்றம் என்றால் 12 கோத்திரத்தார். இஸ்ரவேல் ஐயாவின் 12 பிள்ளைகள், ரூபன் முதல் கொண்டு பென்யமீன் வரை 12 பேர் இருக்கிறார். ரூபன், சிமியோன், யூதா, லேவி, இந்த 4 பேர். முதலில் லேயல் அம்மாவுக்கு பிறக்கிறார்கள். ராகேலுக்கு யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் பிறக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். இப்படியாக வம்சம் வளர்கிறது. இந்த 12 கோத்திரத்தாரும் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது, இந்த 12 பேரும் பிள்ளைகளாக வளரும் போது, பென்யமீன் சிறியவர், அவரை விட்டு விடுவோம். முதல் 11 பிள்ளைகளும். யோசேப்பையாவின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? யோசேப்பையாவுக்கு 10 அண்ணன்கள், ரூபன் முதற்கொண்டு. அந்த 10 பேரும் சேர்ந்து யோசேப்பையாவை, அதாவது யோசேப்பையாவினிடத்தில் இருந்த குறை என்னவென்றால் தவறு, அவர் புறங்கூறுகிறவராகவும் அவதூறு சொல்லுகிறவராகவும் இருந்திருக்கிறார். தன் தகப்பனிடத்தில், இஸ்ரவேலரிடத்தில் அண்ணன்கள் செய்த தவறை சொல்லி இருக்கிறார். இந்த புறங்கூறுதல் என்னும் பாவம் யோசேப்பையாவின் இடத்தில் இருந்திருக்கிறது. அந்த 10 பேரும் கொலை செய்யவும் துணியும் அளவுக்கு யோசேப்பையாவை செய்து அடிமையாக விற்று போட்டார்கள். அப்படி என்றால் அவர்களிடத்திலும் துர்குணங்கள் இருக்கிறது. இப்படி 12 பேரும், பென்யமீன் ஐயாவும் அவரோடு கூட தான் இருந்திருக்கிறார். எல்லா கோத்திரத்தாரிடத்திலும் பாவம் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த 12 பேரும் பாவத்தில் தான் இருந்திருக்கிறார்கள்.
யோசேப்பையா எகிப்துக்கு போன பின்பு கர்த்தருடைய ஆவியானவரால் வழி நடத்தப்பட்ட போது அவர் 13 வருடங்கள் சிறையிருப்பில் இருக்கும் போதும் அடிமையாய் இருக்கும் போதும் அந்த காலத்தில் அவர் பரிசுத்தவானாய் மாறினார், சுத்திகரித்துக் கொண்டார். அதன் பின்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றினார். அதனால் அவரையும் யோசேப்பையா தவறானவர் என்றோ இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்கள் தவறானவர்கள் என்றோ சொல்லக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லோரிடத்திலும் தவறுகள் இருக்கிறது. வாழ்க்கையின் துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து கர்த்தரால் திருத்தப்பட்டு கடைசியில் அவர்கள் உயிர் விடும் பொழுது அவர்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, இந்த 12 கோத்திர பிதாக்களும் பரலோக ராஜ்யத்தின் 12 தூண்களாய் 12 வாசல்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 12 சீஷர்களும் 12 வாசல்களாய் அவர்கள் பெயர்கள் 12 வாசல்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கப்பட்டது. அவர்கள் மிக உயர்ந்த பரிசுத்தவான்கள் தான். ஆரம்ப காலத்தில் அவர்கள் சிறியவர்களாய் இருக்கும் போது வளரும் போது அந்த சமயத்தில் அவர்களிடத்தில் அந்த டிஎன்ஏவில் பெற்றோர்கள் மூலமாக வருகிற தவறான குணங்கள் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் சிறு வயதில் நாம் தவறுகள் செய்திருப்போம், பாவங்கள் இருந்திருக்கும், குற்றம் குறைகள், புறங்கூறுதல், பொறாமைப்படுதல், அவதூறு சொல்தல் இதெல்லாம் இருந்திருக்கும், பொய் பேசுதல் எல்லாம். அதை விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் திருந்தி வந்துவிட வேண்டும். அதையே பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. பரிசுத்தவான்கள் யாரும் பிறக்கும் போதே பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் பிறந்து வாழும் நாட்களில் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறார்கள். கர்த்தரே ஒரு மனிதரை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் நீதிமானாய் நம்மை மாற்றுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இதை புரிந்து கொள்வோம். இந்த கர்த்தர் சொன்ன குழந்தை, பிறந்த குழந்தை சுத்திகரிக்கப்படாமல் இருந்தது என்று சொல்லப்பட்ட நிலை என்பது இன்று எதை குறிக்கிறது இந்த வசனம் என்றால், இஸ்ரவேலர்கள் 12 கோத்திர பிதாக்களும் பிறந்து அவர்கள் பாவம் செய்து எகிப்துக்கு யோசேப்பையாவை அனுப்பினார்கள். அவர்கள் கடைசியில் அவர்கள் யோசேப்பையாவோடு சேர்ந்து எகிப்துக்கு போகும்போதும் அவர்களிடத்தில் பாவ சுபாவங்கள் இருந்தது. அவர்கள் சுத்திகரிக்கப்படவில்லை என்பதை இந்த இடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பையா கடைசியில் அவர் எகிப்தில் அரண்மனையில் அதிபதியா இருக்கும் போது 12 சகோதரர்களும் வந்து, நம் தகப்பன் இறந்து விட்டார், இனி எங்களை நீர் எதுவும் தண்டித்து விடக்கூடாது என்று தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்கிறார்கள். யோசேப்பையா அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தனி தேசம் கொடுத்து, கோசேன் தேசம் கொடுத்து இப்படியாக எகிப்தில் பாதுகாக்கிறார். அதன் பின்பு 430 வருடங்கள் கழித்து பார்க்கும் போதுதான் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து பாடுபட்டு கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது வனாந்திர பயணத்தில் அவர்கள் எத்தனை அக்கிரமங்கள் செய்தார்கள். சுத்தமா இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் ஆரம்பத்திலிருந்தே பரிசுத்தவான்களாக்கப்பட்டு பரலோகத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் எல்லா காலத்திலும். ஆனால் முழு இஸ்ரவேலர்களும் பரிசுத்தமாக்கப்படவில்லை என்பதுதான் செய்தி. கவனித்துக் கொள்வோம். எல்லா இஸ்ரவேலர்களும் தீயவர்கள் அல்ல, எல்லா இஸ்ரவேலர்களும் நல்லவர்கள் அல்ல. அந்த இனத்தை நல்லவர்களாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் முழுமையாய் சுத்தமாய் இல்லை. அதில் உள்ள பரிசுத்தவான்களை மாற்றி மாற்றி கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு அன்று முதல் இன்று வரை நித்திய ஜீவனுக்குள் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படியாக ஒரு பெண் குழந்தை பிறந்து தொப்புள் கொடி அறுக்கப்படாமலும் உப்பினால் சுத்திகரிக்கப்படாமலும் தண்ணீரினால் கழுவப்படாமலும் தெருவில் கிடக்கிறது. கர்த்தர் அந்த பாதையில் கடந்து போகிறார். இப்படி நீ பிறந்த பொழுது எல்லாராலும் வெறுக்கப்பட்டு நீ தூக்கி எறியப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எதற்கு பொருந்துகிறது என்றால், 12 கோத்திர பிதாக்களும் எகிப்துக்கு போனதுதான் கர்த்தர் எரிந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுவது. அருவருப்பாய் இருந்ததினால், கர்த்தருக்கு அருவருப்பாய் தான் இவர்கள் இருந்தார்கள், நீதிமான்களாய் இல்லை. அதனால் கர்த்தர் எகிப்திற்கு எரிந்து விடுகிறார். இவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் யோசேப்பையாவுக்கு செய்த அக்கிரமம் தான் அடையாளமா இருக்கிறது. அந்த எல்லோரும் செய்த, அந்த குடும்பத்தார் செய்த பாவத்தின் அடையாளமாக இப்பொழுது அவர்கள் எகிப்துக்கு எரிந்து விடப்பட்டார்கள். எகிப்தில் இருக்கிறது அந்த பெண் குழந்தை, அதாவது இஸ்ரவேல் எனும் சந்ததி. இப்படி இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தாரும் எங்கிருந்தார்கள்? எகிப்தில் 430 வருடங்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அங்கிருக்கும் போது எகிப்தியர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். இதுதான் தூக்கி எறியப்பட்ட பெண் குழந்தையின் நிலை. அது மிகவும் அழுது கொண்டு, ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு பெண் குழந்தை, பிறந்த குழந்தை குப்பையில் தூக்கி எறிந்து விட்டால் அது அழுது கொண்டே இருக்கும். யாராவது காப்பாற்றாவிட்டால் அதன் நிலை என்ன? இறந்துவிடும், அவ்வளவுதான்.
இப்படிப்பட்ட நிலையில்தான் எகிப்தில் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கதறி துடித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரங்களிலேயே இதை நாம் படிக்கலாம். இப்படி அவர்கள் கதறி கதறி அழும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு குழந்தையை போல. அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்தில் வருகிறார். அவர் கடந்து போகிறார். தம் ஜனங்களை அவர் பார்க்கிறார். அவர்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் இல்லை. அவர்களுக்கு ஐயோ பாவம் என்று இறக்கப்படுகிறவர்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். இதை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் அந்த நேரத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால், ஒரு குழந்தை இப்படியாக தெருவில் எறியப்பட்டு மற்ற மனிதர்களால் காலில் மிதிக்கப்படும் அளவுக்கு இரத்தத்தில் கிடைக்கிறது ஒரு குழந்தை. இப்படிப்பட்ட நிலைதான் இஸ்ரவேலர்களின் நிலை. இரத்தத்தில் கிடக்கிற ஒரு குழந்தையை போல மற்ற மனிதர்களால் மிதிக்கப்படுகிற நிலையில். ஏனென்றால் எகிப்தில் இவர்கள் அடிமைத்தனத்திற்குள் இருந்தார்கள். அடித்து கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி அவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள். அநேகம் பேரை கொன்றிருக்கிறார்கள் எகிப்தியர்கள். இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் அடுத்தவர் காலில் மிதிப்பட்டு சாகும் நிலையில்தான் இஸ்ரவேலர்கள் கொடுமை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதைதான் கர்த்தர் இவ்வளவு தெளிவாக நமக்கு புரியும்படியாக குழந்தை என்ற உவமையில் சொல்லுகிறார். இப்படி இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, இரத்தத்தில் என்று சொல்லும் பொழுது பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் இந்த நிலையில் இருக்கும்போது அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். விக்கிரகாராதனை, பொல்லாத விக்கிரகாராதனை, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து வாழ்வதனால்தான் இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்றேன். கர்த்தருடைய கிருபை அங்கு வருகிறது. கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. அதை நிமித்தம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பிழைத்திரு என்று சொல்லுகிறார். அவர் பிழைத்திரு என்று சொன்னது வார்த்தையின் பொருள் வருகிறது என்றால், மோசே ஐயாவை கர்த்தர் எழுப்பினார். மோசே என்ற தீர்க்கதரிசியை எகிப்து தேசத்தில் பிறக்க பண்ணினார் அல்லவா? அதுதான் பிழைத்திரு என்றது. ஏனென்றால் அவர் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு வருகிறார். அதாவது எகிப்தில் இருந்து கர்த்தர் புறப்பட பண்ணின செயல்தான் பிழைத்திரு என்பது. பிழைத்திரு என்று சொல்லி அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இப்படி கர்த்தர் பார்க்கும்போது எகிப்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தது ரத்தத்தில் இருந்தது போல அவர்கள் பெரிதாய் வளர்ந்திருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்களாய் போகும்போது 60 பேர் போனார்கள். எகிப்துக்கு போகும்போது 60 பேர்கள் போனார்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்கள் 430 வருடங்கள் கழித்து பெருகும் போது லட்சக்கணக்கான மக்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் வளர்ந்து ஆயிரமாய் நீங்கள் பெருகி இருந்தீர்கள். புருஷர்கள் மட்டும் 30,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி 30,000-த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் என்றால் பெண்கள், குழந்தைகள் மற்ற எல்லாவற்றையும் பார்க்கும்போது அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். என்னாகம புஸ்தகத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர்கள் இருந்தார்கள், எத்தனை பேர் புறப்பட்டார்கள் என்ற துல்லியமான கணக்கீடுகள் என்னாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கோத்திரத்தில் எத்தனை ஆயிரம் பேர்கள் புறப்பட்டு வந்தார்கள் எகிப்திலிருந்து என்ற வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக துல்லியமான கணக்கீடு. இப்படி வளர்ந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு 12 வயது 15 வயது ஒரு பருவ மங்கையாக வளர்கிறார். இப்படி வளரும் போது கர்த்தர் பார்க்கிறார், அவளுக்கு வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். குழந்தையா இருக்கும் போது துணி இல்லாமல் இருக்கிறது அந்த குழந்தை. வளர்ந்து ஒரு பெண் பெரியவளாகி விட்டாள். இப்பொழுது அவளுக்கு நான் வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வஸ்திரத்தை கொடுக்கிறார். துணியினால் அவளை மூடுகிறார். தம்முடைய துணியினால் அவர் மூடுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் பழகினார்கள், பெருகினார்கள். வஸ்திரம் என்றால் நீதி. நீதி நியாயங்கள் அவர்களிடத்தில் இல்லை. நீதி என்பது ஒரு மனிதனுக்கு துணியாய் இருக்கிறது. நீதிமான் என்றால் அவன் நீதி வஸ்திரமாய் தரித்தவன் என்று பொருள். நீதியை தான் நாம் துணிக்கு உவமையாக சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது நாம் துணி உடுத்துவது போல நீதி நம்மை பாவத்திலிருந்து நீக்கி போட்டு நம்மை மகிமையுடையதாய் மாற்றுகிறது. இஸ்ரவேலர்கள் பழகியிருந்தார்கள், பெருகியிருந்தார்கள். அவர்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை. வனாந்திர பயணத்தில் அவர்கள் புறப்பட்டு வந்த போது, வனாந்திர பயணத்தின் துவக்கத்தின் போது அவர்கள் இருந்த நிலை இது. அதனால் கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நீதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அதுதான் சீனாய் மலையில் 10 கட்டளைகளையும்
கற்பனைகளையும் நியாய பிரமாணத்தையும் பண்டிகை ஆசரிப்புகளையும் பலி செலுத்தும் முறைமைகளையும் கர்த்தர் கொடுத்தது. முதலில் அங்கு உடன்படிக்கை 10 கட்டளைகள் மூலமாக அவர்களுக்கு உடன்படிக்கை செய்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் மோசேயா மூலமாக கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? பலிகள், எல்லா கட்டளைகளும் 10 கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம். இதுதான் கர்த்தர் கொடுத்த வஸ்திரம், துணி. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த மானத்தை மறைக்கக்கூடிய துணி என்பது நீதி. நீதியுள்ள ஒரு மனிதன் தலை நிமிர்ந்து நடப்பான். ஒருவன் தவறு செய்தவன் குற்றவாளியா இருந்தால் அவன் தலை குனிந்து போவான். நீதி நம் தலையை நிமிர்த்தும். ஏனென்றால் சாதாரணமாக நாம் நல்ல ஒரு முழுமையாக ஒரு குளிர் நாளில் போர்த்தி கொள்வது போல நல்ல போர்வை போர்த்தி கொண்டு நாம் நடந்து போனால் தைரியமாக வேகமாக நடந்து போவோம். ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்தில் துணி கிழிந்து விட்டால், ஒரு கால் பகுதியில் எங்கேயாவது கிழிந்து விட்டால் நாம் கூனி குறுகி நடந்து போவோம். நம்முடைய நீதி எந்த நிலையில் இருக்கிறதோ அதுதான் நமக்கு மனதில் தைரியத்தையும் ஒரு கம்பீரத்தையும் நமக்கு கொடுக்கும். அநியாயமும் பாவமும் செய்கிறவர்கள் கூனி குறுகி போய்தான் அவர்கள் இருதயத்தில் இருப்பார்கள். அவர்கள் மனம் கூனி குறுகி போய் இருக்கும். நீதிமான்களும் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். கர்த்தர் இப்படியாக வனாந்திர பயணத்தில் சீனாய் மலையில் அவரே இறங்கி வந்து தம்முடைய வஸ்திரத்தை கொடுத்தார். அவர்களோடு உடன்படிக்கையை செய்தார். ஒரு பருவ பெண்ணுக்கு துணியை கொடுப்பது போல இஸ்ரவேலர்கள் பருவ பெண்ணாய் வளர்ந்திருந்தார்கள். கர்த்தருடைய ஜனம் அவர்களை தம்முடைய நீதியினால் போர்த்தி மறைத்து அவர்களை அழகாக அருமையாக கர்த்தர் மாற்றினார், பாதுகாத்தார் என்று பொருள். கர்த்தருடைய பாதுகாப்பு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் வேத வசனம். இன்று நாம் வைத்திருக்கிற வேத வசனங்கள் தான் கர்த்தருடைய நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அவர் நம்மளோடு செய்த உடன்படிக்கை தான் நம்முடைய துணி. நம்முடைய கர்த்தரிடத்தில் நாம் போய் சேர்வதற்கான நம் அவலட்சணத்தை மூடுகிற துணியாய் இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். சீனாய் மலையில் இஸ்ரவேலருக்கு உடன்படிக்கை செய்தார். அதே உடன்படிக்கை இன்று வேதாகமமாக நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் நம்மோடு செய்யும் உடன்படிக்கை. இந்த வேத புஸ்தகத்தையே மறந்து விட்டால் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடையாளமே இந்த வேத புஸ்தகம் தான், இந்த வசனங்கள் தான். இந்த வசனத்தையே வேண்டாம் என்றால் அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தயவு செய்து யாரும் இப்படி சொல்லாதீர்கள். கர்த்தருடைய வசனத்தை படித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் மிகவும் நல்லவர். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. அவர் அன்பை புரிந்து கொள்வோம். இப்படியாக இஸ்ரவேலரோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்து அவர் நம்மை பாதுகாத்தார். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செயல். நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இது நடக்கிறது. அன்று ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு இன்று நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் நம் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், 10 கட்டளைகளை வாசிக்கிறோம், மலை பிரசங்கத்தை வாசிக்கிறோம். இதையெல்லாம் வாசிக்கும் போது நாம் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அன்று கர்த்தர் மீட்டது போல அவர்களை மீட்டது போல நம்மையும் மீட்டுக் கொள்கிறார். இப்படி கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையினால் நாம் கர்த்தருடையவர்கள் ஆகிறோம். அவள் என்னுடையவள் ஆனாய் என்று சொல்லுகிறார். அவள் என்னுடையவள் ஆனாள், அவள் என்னுடையவள், எனக்கு சொந்தமானவள் ஆனாள். கர்த்தர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நம்மை அவரோடு, அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கை நமக்கு செய்யப்படுகிறது. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடையாளமே இந்த 10 கட்டளைகள் தான். 10 கட்டளைகள் என்றும் மாறாது. இந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில் தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். 10 கட்டளைகளை கடைபிடித்துதான் தீர வேண்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி பரலோகத்தில் காணப்பட்டது என்று, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தில் காணப்பட்டது என்று. அது முழுவதும் அரை மணி நேரம் புகையால் மூடப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது என்றால் அது இனி வரும் காலமாய் இருக்கிறது. அப்பொழுதும் ஆரம்பத்தில் இருந்தது இஸ்ரவேலர்களின் காலத்தில். அதாவது இஸ்ரவேலர்களின் வனாந்திர பயணத்தில் செய்த உடன்படிக்கையை
கர்த்தர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை என்றாலே ஒரு பிரதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகள் அடைந்த உடன்படிக்கை பெட்டி இன்றும் எருசலேமில் இருக்கிறது. அதனுடைய இன்னொரு உடன்படிக்கையின் நகல், இன்னொரு பிரதி பரலோகத்தில் இருக்கிறது. இப்படியாக பரலோகத்திற்கும் பூமிக்கும் 2 ஒரே உடன்படிக்கை, 2 பிரதிகள் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு செய்த, ஏனென்றால் யாருடன் உடன்படிக்கை செய்தாலும் இருவர் அந்த பிரதியை வைத்திருப்பார்கள். உடன்படிக்கை செய்து கொள்கிறவர்கள் இன்றும் மத்தியில் உலக வழக்கமாய் இருக்கிறது. அப்படி இருக்க நாம் புரிந்து கொள்வோம், கர்த்தர் நல்லவர். இந்த உடன்படிக்கை இல்லாம நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கவே முடியாது. அதை இந்த வேத பகுதி மிக தெளிவாய் இருக்கிறது, சொல்லுகிறது. இதனால் நீ என்னுடையவள் ஆனாய் என்று 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடையவர்களாய் நாம் மாறுவதே இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான். புரிந்து கொள்வோம், கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.